காலிஃப்ளவர் பக்கோடா பீச்சில் மட்டும் இல்லை, வீட்லேயும் ரொம்பவே சூப்பராக செய்யலாம். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஃபுட் கலர் கொஞ்சமாக, இது கூடவே ஹாஃப் லெமனே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவு கடல மாவு, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட மூடி வச்சு ஓரமாக வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எண்ணெயை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்கிறதுக்குள்ளே இதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கணும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு நம்ம வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.